வெல்கம் டு சுவி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குடமிளகா பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம், கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் 2 பல் பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்து சேர்த்துக்கிட்டோம். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது தேவையான அளவு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு குடமிளகாய் எடுத்து நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ரொம்ப வேக வைக்கலாம் வேணாம், நம்ம இந்த அளவுக்கு வேக வச்சாவே போதும். இதை நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இப்போது நான் இதுக்கு முட்டை சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக தேங்காய் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க, மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. முட்டை எல்லா பக்கமும் ஆட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம மல்லித்தலை கொஞ்சம் போட்டுக்கலாம். குடமிளகா பொரியல் ரெடி ஆயிடுச்சு. 2 நிமிஷத்தில் ரெடிங்க. பாருங்கள், இதை நீங்கள் சப்பாத்திக்கு கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.